Hi everyone, welcome back to our channel. Today நம்ம ஒர்க்கிங் கிளாத் யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை ப்ரூச் எப்படி செய்கிறதான்னு பார்க்கலாம். பேர் வந்து மெட்டல் ஒயர் ஆர் ஸ்டாக்கிங் ஒயர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்திருக்கேன். அதை சரி தட்டில் எடுத்து இதே போல் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க இதே போல் 2 வின்ஸ்க்கு வந்து தேவைப்படும். ஸோ 2 எடுத்துக்கோங்க. அடுத்து அதோட சின்ன வின்ஸ்க்கு வந்து இதே போல் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதே இதே போல் சுற்றி எடுத்துக்கோங்க. 2 வின்ஸ். ஓகே, 2 இது போல் 2 இது எடுத்துக்கோங்க. சுற்றி மித்தி இருக்கிறத கட் பண்ணி நான் இது 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பெருசாக இருக்கிறது என்னதுன்னா சென்டரில் கீழேருந்து சென்டரில் பிடிச்சி ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அப்போது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்புக்கு கிடைக்கும். ஸோ அது பெரிய வின்ஸு. சின்னது இந்த சில்க் த்ரெட்டில் பண்ணது வந்து கீழே இருந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இது கீழே இருந்து லைட்டாக கொடுத்தாலே போதும். 2 ஒருமிச்சு பிடிச்சி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தில் அந்த ஹார்ட் ஷேப்பை வந்து பண்ணுறது மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி லைட்டாக எப்படி எடுத்து பிடிச்சி கொஞ்சம் சுருக்கிட்டு அந்த பூ கட்டுறது மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த இதை வந்து கட்ட போகிறோம். அந்த சிறகை வந்து கட்ட போகிறோம். சரியா? பூ கட்டுறது மாதிரியே கட்டிக்கோங்க. ஒரு 3 to 5 டைம்ஸ் வந்து கட்டி எடுத்துக்கோங்க. அது வந்து கட்டு அவிழ்ந்து வராதபடி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி வந்து 2வது பண்ணையில் அந்த சிறியதை வந்து இதே போல் பூ கட்டுறது மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. கட்டி எடுத்துட்டு அந்த பெரிய சிறகையும் சின்ன சிறகையும் வச்சு மேலே பெருசு வந்து மேலே சிறியது வந்து கீழே பார்த்து 2மே சேர்த்து ஒன்றுக்காக பூ கட்டுறது மாதிரி நாம் கட்டுறது போல் அது முடிச்சு போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமாட்டு 2ம் ஒரு ஈக்குவல் பக்கமாக வச்சு இப்போது ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 3 to 5 டைம்ஸ் வந்து 2 வின்ஸையும் சேர்த்தாப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சென்டரில் இருந்து 2 கொம்பு போல் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ப்ரூச் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். எடுத்து கட் பண்ணி சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 3 to 4 டைம்ஸ் ஸ்டிச் கொடுங்க. அடுத்து சென்டரில் இருந்து கீழே இருந்து கிளிப் ஸ்டோனுக்கு 2 ஹோல்ஸ் இருக்கும். அதிலேருந்து எடுத்து கீழே ஸ்டிச் கொடுங்க. அடுத்து மேலே உள்ள ஹோலுக்கு அதிலேருந்து எடுத்து 2 ஹோல்ஸுக்கும் கொடுத்துட்டு கீழே ஸ்டிச் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நான் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த சுகர் பீட்ஸை கோத்துட்டு பட்டர்ஃப்ளையோட சென்டரில் அதுக்கு கிளிப் ஸ்டோனுக்கு நேரம் வச்சு ஸ்டிச் கொடுத்துருங்க. இந்த பக்கம் 2 ஸ்டிச்சு, அந்த பக்கம் 2 ஸ்டிச், அப்படி 4 டைம்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பேர்ல் பீட்ஸும் வச்சுக்கலாம், கிளிப் ஸ்டோன் மட்டும் வச்சுக்கலாம். உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் இது. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 2 சைடுமே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை புதுசாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நான் வந்து இப்போது ஐ சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். அதில் 2 கட்டனா பீட்ஸ் வச்சு மேலேயும் கீழேயும் 2 பக்கமுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். பியோர் பீட் வச்சுக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். கட்டான பீட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். அது எல்லாமே வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி வேணுமோ அதை பொறுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.